இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று ஜூலை மாதம் 17ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். ஒரு பாட்டு உண்டு, அற்புதமான ஒரு பாடல், திருப்பலியில் பாடப்படுகின்ற மிக அற்புதமான ஒரு பாடல். என் துன்ப வேளையில் பகைவர்கள் தாக்க என் அன்பு தேவன் அடைக்கலமானார். இந்த வரி இந்த பாட்டில் வரும். என் துன்ப வேளையில் பகைவர்கள் என்னை தாக்குகின்ற பொழுது என் அன்பு தேவன் எனக்கு அடைக்கலமாக இருந்தார்னு சொல்லி பாட்டு வரி. திருப்பாடல் 34:18 இவ்வாறு வரும். உடைந்த உள்ளத்தாருக்கு அருகிலேயே இருக்கிறார் ஆண்டவர். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகிறார். எங்கு உடைந்த உள்ளம் இருக்கிறதோ, எங்கே மனிதன் நைந்து காணப்படுகிறானோ அவளை காக்க ஆண்டுடைய திருக்கரம் ஓடி வரும். என் முதல் வாசகர் கேட்குறோம். நம்ம இன்னைக்கு மோசேவை ஆண்டவர் அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார்? மோசே, என் மக்கள் எகிப்திலே பார்வோனால் படுற கஷ்டத்தை நான் பார்க்குறேன். என் மக்களை நோக்கி கூக்குரல்றாங்க, நான் கேட்குறேன். அவர்களை காப்பாற்ற இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லுவேன். சகோதரர்களே, நம்முடைய கடவுள் காண்கின்ற கடவுள், கேட்கின்ற கடவுள், கண்ணு தெரியாத குருட்டு கடவுள் கிடையாது. கேட்க முடியாத செவிட்டு கடவுள் கிடையாது. செயல்படாத கடவுள் கிடையாது. அவருடைய வார்த்தை ஒரு தெளிவாக இருக்கு பாருங்களேன். என்னுடைய மக்கள் எகிப்திலே கஷ்டப்படுறாங்க, அவர்கள் படும் கஷ்டத்தை நான் பார்த்தேன். என்னை நோக்கி கதறி அழறாங்க, அவங்க கூக்குரல் கேட்குது, நான் கேட்டேன். அவர்களை காக்க நான் இறங்கி வந்திருக்கிறேன்னு சொல்லுவார். எனவே நீ போய் அவங்கள காப்பாற்றி கூட்டிட்டு வா. நான் அவர்களுக்கு கொடுத்த கானான் நாட்டிற்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இப்போ என்று கடவுள் துன்பத்திலே தாங்குகின்ற கடவுளாக பைபிள் வாசித்து பாருங்க. நீங்கள் அது மட்டும் கிடையாது, இன்றைக்கு நற்செய்தியும் பார்க்கணும். நாம் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் கொடுப்பேன். கடவுள் அழைக்கிறார். கஷ்டப்படுறியா வா, துன்பப்படுறியா வா, என்கிட்ட வா, நான் உங்களை கஷ்டத்தை போக்குறேன். கடவுள் நம்முடைய துன்பத்தை கஷ்டத்தை பார்க்கின்ற கடவுள், நம்முடைய அழுகுறலை கேட்கின்ற கடவுள். நாம தான் என்ன பண்ணுறோம்? அவர்கிட்ட போயிட்டு நம்முடைய கஷ்டத்தை குறைகளை சொல்ல நம்ம தயங்கி வீட்டில் உட்காந்துருக்கோம். கடவுள் நம் துன்பத்தை கேட்க ரெடியாக இருக்கார். ஆனால் நாம் தான் என்ன பண்ணுறோம்? நம்முடைய துன்ப துயரங்களை இப்போ இன்னும் அழப்பில் தானே பால் குடிக்கும். வச்சு பாருங்க பார்ப்போம். ஒரு பிள்ளைக்கு பசி என்ன பண்ணுறது, அந்த குழந்தை அழுது அடம் பிடிக்கணும். அப்போ அம்மா என்ன பண்ணுவாங்க? என் பிள்ளை அழுது வந்து என்ன பிள்ளை குழந்தைக்கு பசியாற்றுவார்கள். அப்போ நாம் ஆணுடைய திருக்கரத்தை நாடி ஓடுகின்ற பொழுதுதான் கடவுள் நம்முடைய கஷ்டத்தை கொஞ்சம் தீர்ப்பார். நாம் என்ன பண்ணுறோம்? ஆனால் சொன்ன வார்த்தை, நீ என் பிள்ளை, நான் உன் தந்தையை, அந்த வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா? மோசே நல்லா கவனிக்கணும். நம்ம மோசே, நீங்கள் என் பிள்ளையாக இருப்பீங்க, நான் உங்களுக்கு கடவுளாக இருப்பேன். இது உடன்படிக்கை வார்த்தை. இந்த வார்த்தையை கடவுள் ஞாபகம் வச்சுருக்காரு. அதனால் நாம் மறந்து போயிடுறோம். எனக்கு எங்கள் அப்பா இருக்காரு, நான் போய் கேட்பேன். உதாரணம் எதுன்னு பாருங்க பார்ப்போம். நான் பசியால் வாடுறேன்னு. எங்கள் அப்பா வீட்டில் பாருங்கள், வேலைக்காரன் வயிறு ரொம்ப சாப்பிடுவான், அவனுக்கு வயிறார சாப்பாடு கிடைக்குது. நான் போகிறேன் எங்கள் அப்பாட்டேன்னு. அப்போது எனக்குன்னு ஒரு அடைக்கலம் இருக்குது என்று நாம் நினைக்க வேறு மனுஷன் பிள்ளைங்க நினைக்கணும். பழுத பிள்ளை தான் பால் குடிக்கும். ஆண்டவர் அழைக்கிறார். சுகமாக இருக்கிறியா? இன்றைக்கு பல்லை வசனமாக தான் பாருங்க. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை மனசில் வச்சுருக்காரு. அவர் மறக்க மாட்டார். ஆனால் நாம் மறந்து போயிடுறோம்.
தன் படுத்த பிள்ளைகளை அவர் மறப்பது கிடையாது. நாம் என்ன பண்ணுறோம்? அப்போ மறந்து இருக்கிறோம். எனவே தான் நம்முடைய துன்ப துயரங்கள் அப்படி நிலை கொண்டு இருக்கிறது. நம்முடைய கஷ்டத்தை ஆண்டவர் பார்த்து போய் சேர்த்தா போதும், கஷ்டம் குறையுமே, கஷ்டம் நீங்கிடுமே. காணாவோ நிகழ்ச்சி எடுத்துங்க. என்ன பண்ணாங்க? ஒரு ஒரு யூத திருமணத்தில் திராட்சரசம் என்பது அவ்வளோ முக்கியமான ஒரு ஒரு பொருள். அது இல்லைன்னா அசிங்கம். திருமண வீட்டு ரசம் காலி ஆயிடுச்சு. அவங்க அழுது சும்மா உட்காந்துருந்தாங்களா? கண்ணை கிடையாது. உடனே ஓடுறாங்க பாருங்க. எங்கே போனால் நமக்கு கிடைக்க நேரம் போகிறாங்க. அன்னை மரியாள்கிட்ட, அம்மா ரசம் காலி ஆயிடுச்சும்மா. அவங்க அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அடுத்த நேரம் அவங்க பிள்ளைகிட்ட, எப்பா ஏசுங்க வா, என்னம்மா பாருப்பா ரசம் திந்து போச்சாம்ப்பா. அதுக்கு நான் என்ன பண்ணேன்? அதுக்கு நான் என்ன பண்ணுறது? அம்மா சொல்கிறாங்க பாருங்க, அப்போ தான் சொல்லுவார், இவர் பின்னாடியே போங்க, இவர் பின்னாடியே போங்க, இவர் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க என்று. அதாவது ஏன் சொல்கிறேன்னா, தன்னுடைய கஷ்டங்கள் குறைகளை யார் ஒருவர் அவனுடைய பாகத்தை கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவருக்கு அந்த கஷ்டம் தீருகிறது. ஆண்டவர் அழைக்கிறார், சுமை அதிகமாக வா என்கிட்ட, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு. சகோதரர்களே, நமக்கு என்ன கஷ்டமோ என்ன குறையோ அனைத்தையும் அவனுடைய பாதத்தில் வைப்போம். நிச்சயமாக அவர் நமக்கு அடைக்கலமாக இருந்து நம்மை காப்பார். நான் சந்திப்போம்.